இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இறுதி கால மன்னா ஊழியத்தின் நிமித்தம் மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காலம் சமீபமாய் இருக்கிறபடினாலே அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்காக இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு காரியம் என்று சொன்னால் ஒன் வேர்ல்ட் ரிலிஜியன், ஓர் உலக மதம் அல்லது ஒரு உலக மார்க்கம். இந்த ஒன் வேர்ல்ட் ரிலிஜியன் என்பது உடனே நீங்கள் ஒரே மதமா என்று நீங்கள் உடனே எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த ஒன் வேர்ல்ட் ரிலிஜனுடைய அமைப்பு அல்லது அதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும், ஹிந்து, கிறிஸ்டியானிட்டி, புத்திசம், முஸ்லிம்ஸ், எல்லா மதங்களையும் அதனுடைய உட்பிரிவுகளை, டினாமினேஷன் எல்லாவற்றையும் ஒரே குடையின் கீழே கொண்டு வருவதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கம். நீங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஓடக்கூடிய இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நன்றாக தெரியும். இதை குறித்து நம்முடைய பரிசுத்த வேத புஸ்தகத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே தூதன் சொல்லுகிறார் யோவானுக்கு, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியுடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 15வது வசனத்திலே இந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீரை கண்டாய அவைகள் ஜனங்களும் கூட்டத்தாரும் ஜனங்களும் வாசைக்காரரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள், நீ கண்ட இந்த ஸ்ரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜமாரம் பண்ணுகிற மகா நகரமே ஆகும் என்று சொல்லி அங்கே யோவானுக்கு அந்த தூதன் காட்சி கொடுக்கிறார். இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை மெய்யான தேவன் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் சகல பூமியில் உள்ள சகல இடங்களுக்கும், மலை தீவுகளுக்கும், சமுத்திர தீவுகளுக்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவருடைய கடமையாக நம்முடைய பாரமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவை 10-11 ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. இயேசு ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுகிறது. அவரே நித்திய பிதா என்று சொல்லி, மனுஷகுமாரன் என்று சொன்னதுனாலே தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். இங்க வருவேன் என்று சொல்வதற்கு முன்பாக இங்க வரமாட்டார் என்று சொல்லி அந்த அமைப்பு, ஒரு அமைப்பு, உலக அமைப்பு சொல்லி சமீபமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அப்பொழுது விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கொண்டு இருக்கிறது. இப்பொழுது இந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு விட்டுகிறது. இனிமேல் கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளிப்பட போகிறார். இப்பொழுது இந்த கிறிஸ்தவ என்று சொல்லி இந்த பெரிய மார்க்கமானது கிபி 538 கிபி 1798 வரைக்கும், அதாவது 1400 சில்லறை வருஷம், இப்போதைக்கு வரைக்கும் பார்க்க முடிச்சுனால் எக்ஸ்ட்ரா 200 வருஷம், 1488, அதாவது 1500 வருஷமாக அந்த மதம் கிறிஸ்தவ வாழ்வியலை பொய்யாக ஒரு மார்க்கமாக அங்கே சமூக பணி என்று சொல்லி கொண்டு அங்கே அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய வேத புஸ்தகம் அந்த மார்க்கத்தினுடைய பதவியை குறித்து என்னவென்று சொல்லுகிறது என்று சொன்னால், மகாவேசி என்று சொல்லியும், அருவருப்புகளின் தாய் என்று சொல்லியும், பாபிலன் வேசி என்று சொல்லியும் அங்கே சொல்லுகிறது நம்முடைய வேத புஸ்தகம். இந்த மார்க்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 1260 வருஷமாக, அதாவது 1798 வரைக்கும், கிபி 538 1798 வரைக்கும், அதாவது மொத்தம் 1260 வருஷமாட்டு ஐரோப்பா கண்டத்தில் அநேக நாடுகளோடு ராஜபாரத்தை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். எல்லாத்தையும் அவங்களுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ அநேக நாடுகளோடு இப்போ அவர்கள் தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி இப்போ பூமி நம்முடைய வேத புஸ்தகத்தில் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், பூமியின் ராஜாக்களோடு, அதாவது மன்னர்களோடு தொடர்பு கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார், அரசாங்கத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்ரீனுடைய, அதாவது இந்த மத அமைப்பு பற்றி, இந்த மதம் எங்கே உட்கார்ந்து இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய வேதம் சொல்லுகிறது, அது இன்றைக்கு இருக்கிற ரோம் என்று சொல்லி, 7 குன்றுகளின் நகரம் என்று சொல்லி அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதை எப்படி பார்ப்போம் என்று சொன்னால், கிபி 1798 இந்த மத அமைப்பினுடைய தலைவரை பிரான்சினுடைய அதிபர், மன்னர் நெப்போலியோ போனபார்ட் அவர்கள் அரெஸ்ட் பண்ணார்கள். பின்பு 1929 தான் வரை அது விடுதலையானது. அது வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு தான் இருந்தார்கள். பின்பு அவர்கள் இப்பொழுது வெளியரங்கமாக மற்ற நாடுகளோடு தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டது 1929. அங்கே அந்த முசோலினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய காலத்தில்
அங்களுடைய அந்த இத்தாலியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த கர்டினல்ஸோடு தொடர்பு ஒப்பந்தம் வைத்துக்கொண்டு அங்கே சொன்னார், அவர்கள் பத்திரிகைக்கு சொன்னார், ஹீலிங் த wounds ஆஃப் many years extreme partially was displayed on both sides என்று. அதாவது ஒரு நீண்ட நாள் காயம் சுத்தமாக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். இப்போது இந்த மார்க்கம் தன்னுடைய ராஜ்யபாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல மற்ற நாடுகளோடு அநேக நாடுகளோடு தொடர்பு வைத்து கொண்டு தன்னுடைய ராஜ்யபாரத்தை அங்கே செலுத்தி கொண்டு இருக்கிறது. இன்று வரைக்கும் இன்னும் வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி ரோமிலே பெரிய ஒரு மீட்டிங்கை அங்கே போட போகிறார்கள். உலகத்தினுடைய எல்லா மத தலைவர்களும் மற்ற லீடர்ஸும் அங்கே கலந்து கொள்ள போகிறார்கள். இனி என்ன நடக்கும் என்று தெரியாது. பூமியிலுடன் இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சை குறித்து அவர்கள் ஆராய்ந்து ஒரு புதிய முடிவை எடுக்க போகிறார்கள். சண்டே லாவை பற்றி, ஞாயிறு ஆசரிப்பு இதை பற்றி அவர்கள் முக்கிய முடிவு எடுக்க போகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன ஏற்படுகிறது சொன்னால், விரைவிலே ஒரு புதிய ஒன் வேர்ல்டு ரிலிஜன் வரப்போகிறது. அதை தொடர்ந்து ஒன் வேர்ல்டு உலக அரசாங்கமும் வரப்போகிறது. இதை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், இவர்கள் மொத்த அதிகாரத்தையும் எடுத்து வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு, வலுசருப்பத்துக்கு தன்னுடைய அத்தாரிட்டி அவர்கள் அங்கே கொடுக்க போகிறார்கள். கள்ளத்திற்கு திருச்சியும் அந்தி கிறிஸ்துவும், அதாவது வரக்கூடிய உலக அரசாங்கத்தினுடைய தலைவரும் இந்த அமைப்பினுடைய தலைவரும் சேர்ந்து உலகத்தை ஆளப் போகிறார்கள். அதுக்கு பிற்பாடு ஒரு முத்திரை கொடுக்கப்பட போகிறது. நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? கடைசி காலம் சமீபமாய் கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த முத்திரைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகத்தில் வெளிப்பட போகிறார். அவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தப்படுகிறோமா? நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறீர்களா? உங்கள் சபையை ஆயத்தப்படுத்துகிறீர்களா? நன்றாக சிந்தித்து பார்க்கணும் தேவனுடைய ஜனமே. இந்த காணொலி இன்னும் இது தொடர்ந்து அநேக காணொலிகள் வரப்போகிறது. அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பிற்பாடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஞானஸ்நானம் எடுங்கள், ஏனைக்க போன்று தேவனோடு சஞ்சரித்த வாழ்வை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். கர்த்தர் தாமே இரண்டாவது வரப்போகிறதான அவருடைய வருகையிலே உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.